ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 3D மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்குலர் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஆங்குலர் சர்ஃபேஸை எப்படி நம்ம கேட்டையில் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டேரெக்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாட் சர்ஃபேஸ்லையோ இல்லைனா டிஃபால்ட் பிளேன்லையோ நம்ம பண்ண முடியாது. அதாவது இந்த டாப் பிளான் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஸ்கெச் பண்ணி இதை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது சம் ஆங்கிளில் கிரியேட் ஆகிருக்குது. இந்த ஆங்கிளை நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி ஒரு நியூ பிளேன் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ட்ரா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதோட ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக இதில் ஆங்கிள் இல்லை. ஸோ நமக்கு ஆங்கிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை ஹரிசாண்டல் அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் அவர் வெர்டிக்கல். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் 90 டிகிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 180 டிகிரி. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து இது வரைக்கும் 160 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 160 மைனஸ் 180 மைனஸ் 160 போட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்க 20 டிகிரி தான் நம்மளோட ஆங்கிள். இந்த 20 டிகிரி வந்து இந்த பக்கம் நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாப் சர்ஃபேஸுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் ஸோ இந்த பக்கம் நம்ம மெஷர் பண்ணும்போது வராது தான் இந்த 20 டிகிரி. இந்த 20 டிகிரிக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து கேட்டையா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் கேட்டையா. இந்த பேஸ் மாடல் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பிளேன் கிரியேட் பண்ணணும். பிளேன் கிரியேட் இந்த டாப் சர்ஃபேஸில் யூ கேனாட் டைரக்ட்லி கிரியேட் த ஸ்கெச். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணணும். இங்கே ரெஃபரன்ஸ் எலமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ல ஜஸ்ட் செலக்ட் பிளேன் ஆப்ஷன். பிளேனில் இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன் திஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் நார்மல் டு பிளேன் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரொட்டேஷன் ஆக்சிஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆர் டிஃபால்ட் பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து நான் இந்த டாப் சர்ஃபேஸ் என்னோட ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து இது மேலே தான் மவுண்ட் ஆயிருக்குது. அதனால் இதே நான் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் ஆக்சிஸ். ஸோ ரொட்டேஷன் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் சம் ஆங்கிள் இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு எட்ஜை வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் ரொட்டேஷன் ஆக்சிஸ். இப்போ இந்த சர்ஃபேஸில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த 4 எட்ஜஸில் ஏதாவது ஒரு எட்ஜ் நமக்கு மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ரொட்டேஷன் ஆக்சிஸில் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸில் வந்து இந்த டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஹியர், யூ கேன் சி த வேல்யூ ஹியர். ஸோ நம்ம ப்ளஸில் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு பிளேன் கிரியேட் ஆகுது. இப்போ என்டர் 20 டிகிரி. ஸோ பிளேன் இஸ் கிரியேட்டட் பட் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இன்வர்டில் கிரியேட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து வெளியில் வேணும், அவுட் சைடில் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணுற ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. ஸோ ஐ கேன் டைரக்ட்லி என்டர் த மைனஸ் வேல்யூ. ஸோ -20 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. யூ கேன் செக் த ப்ரீவியூ. ஹியர் யூ கேன் சி ஒன் பிளேன் இஸ் கிரியேட்டட் அண்ட் இந்த டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளேன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா we need to create the sketch. ஸோ ஜஸ்ட் ஸ்கெச் பேஸ் ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு பொசிஷன் ஸ்கெச் எடுத்து இங்கே ஸ்கெச்சரில் பொசிஷன் ஸ்கெட்ச் ஜஸ்ட் செலக்ட் தட் பிளேன். இப்போ இந்த ஆர்ஜின் வந்து டிஃபால்ட்டாக இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகுது. இந்த ஆர்ஜின் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா we have the option in origin projection point. ஜஸ்ட் கிளிக் திஸ் பாயிண்ட். இப்போ ஆர்ஜின் நமக்கு லொக்கேட் ஆகிடுச்சு. இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிகல் நமக்கு ஓகே தான். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ நான் ஐ ட்ரா திஸ் ப்ரொஃபைல். இதோட லென்த் பார்த்தீங்க, அதாவது இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ இந்த லென்த்தும் இந்த டயாமீட்டரும் சேம் தான். ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் டயாமீட்டர் வேல்யூ ஆஃப் த சர்க்கிள் இஸ் 50. தென் கிரியேட் லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு ரெண்டு பக்கமும் டேஞ்சென்ஷியலாக இருக்கணும். அட் த சேம் டைம் லைன் வெர்டிகலாகவும் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல டேஞ்சென்ஷியல் அலைன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நான் டேஞ்சென்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் த லைன் அண்ட் தி சர்க்கிள், மேக் ஷூர் டேஞ்சென்சி அண்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் கன்ஸ்ட்ரைன் அண்ட் வெர்டிகல். அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிகல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 15. ஓகேங்களா? ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட்ஸ் 15. அதே மாதிரி இந்த ஹைட் வந்து 40. அதாவது இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பேஸ் டு திஸ் சென்டர் திஸ் ஒன் இஸ் 40. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த அன்வான்ட் ப்ரொஃபைல் இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த இன்னர் ஆர்க் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஆப்ரேஷன் டூல் பாரில் குயிக் ட்ரீம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு சிங்கிள் க்ளோஸ் லூப்பாக இருக்குது. ஒன்ஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் கோ டு ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சர் பேட் கமாண்ட். பேட் மீன் எக்ஸ்ட்ரூட். ஜஸ்ட் பேட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டேரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போர்ட் டேரக்ஷனில் போகுது. ஜஸ்ட் ரிவர்ஸ் த டேரக்ஷன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமென்ஷன் ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா செக் த ப்ரீவியூ கேன் சி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் வர சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டர் கோ டு திஸ் ஆப்ஷன் அப் டு நெக்ஸ்ட். ஸோ அப் டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது
இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. யூ கேன் செக் த ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆங்குலர் சர்ஃபேஸை நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். அந்த பிளேனில் தான் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம அப்புறம் பேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.